ப்ரோ என்கிட்ட செம்மையா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்செப்ட் இருக்கு. பட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸோ, கேமராவோ, நல்ல டீமோ, இல்ல ஒரு நல்ல லொகேஷனோ எதுவுமே இல்லன்னு கவலைப்படாதீங்க. எனக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்க ஸ்டோரி, உங்க ஐடியா, கான்செப்ட்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நமக்கு இருக்கிற திங்ஸ வச்சே நம்மளால என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும்னு ஒரு கான்செப்ட்டோ, ஒரு ஐடியாவோ கிடைச்சிருச்சுன்னா, அதுவே போதும். அதுக்கு ப்ராப்பர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்லயே கடைசியா போட்ட ஒரு 2 மினிட் ஷார்ட் ஃபிலிம் இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா கமெண்ட்ஸ் குடுத்திருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐடியா ரொம்ப புதுசா இருந்துச்சு. நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்க நான் கீழ குடுக்குறேன். இல்ல ப்ரோ எனக்கு ப்ராப்பரான டீம் இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், பட்ஜெட் வேணும் இப்படிலாம் நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னைக்குமே நீங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க மாட்டீங்க. சோ நீங்களே எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்க்குறீங்களோ, அப்பதான் நம்மளோட மிஸ்டேக்ஸ் தெரியும். எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது புரியும். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகே இவ்வளவுதான் இருக்கு. இந்த இடத்துக்குள்ளயே நம்மளால இவ்வளவு கதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசா இந்த ஷார்ட் ஃபிலிம்க்காக ரொம்பலாம் மெனக்கெடல. எந்த டீமும் கிடையாது. எனக்கு லிட்டரலா யாருமே ஹெல்ப் பண்ணல. நானே தான் கேமரா வச்சு, நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் பண்ணேன். சோ உங்க கான்செப்ட்டோ, உங்க ஐடியா மேலயோ, உங்க ஸ்டோரி மேலயோ ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா, இது வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் கோ ஃபார் இட். சோ டைம் இருந்தா கீழ லிங்க்ல இருக்க நம்ம ஷார்ட் ஃபிலிம பாருங்க. ஒரு ஐடியாவ எடுத்துக்கோங்க. அந்த ஐடியாவ இப்பயே ஷார்ட் ஃபிலிமா பண்ணிடுங்க.